நம்மை பிச்சைக்காரர்கள் தான் நடத்துவார்கள். ஆகையில்தான் நம்முடைய வாழ்க்கை மனுஷ உபதேசங்கள் சபைக்குள் வந்துவிடக் கூடாது. இன்னும் மனுஷ உபதேசங்களை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கொலோசையர் எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 21. மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே ருசி பாராதே தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? மனுஷருடைய கற்பனைகளின்படி அவர்களுடைய போதனைகளையும் நடந்து தொடாதே ருசி பாராதே தீண்டாதே. வெளிப்பிரகாரமான இதில் பார்க்கும் பொழுது தொடாதே, தொட்டால் உனக்கு தவறு, தீண்டாதே, தொடாதே என்று சொல்லும் பொழுது ஒரு காரியம், தன்னுடைய சொந்த மனைவியோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை, அது ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, அது சரியான ஒரு காரியம். ருசி பாராதே, இதை சாப்பிடாதே. நம்முடைய வாழ்க்கையில தேவன் படைத்த எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில சாப்பிடத்தக்கவைகள், ஒன்றுமே ஒதுக்கப்படத்தக்கவைகள் அல்ல. ஆனால் மற்றவங்களுக்கு இடரல் வரக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பயங்கரமாக அடிச்சிடக்கூடாது. அடே அப்பா, இவர் சாப்பிட்ற சாப்பாடை பாடுறா, மனுஷன் சாப்பிட்ற சாப்பாடு போலவா இருக்கு, யானை சாப்பிட்றது போல என்று சொல்லி நம்மை குறித்து தவறாக எண்ணிவிடக்கூடாது. தீண்டாதே தீண்டாதே. நம்முடைய வாழ்க்கையில இந்த மனுஷனுடைய உபதேசங்களை எல்லாம் பார்த்தா வெளிப்பிரகாரமான ஒரு பரிசுத்தமும் வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவமும் கொடுக்கிறார்களே தவிர தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவி உண்டு, ஒரு ஆத்துமா உண்டு, உள்ளான ஒரு வாழ்க்கை உண்டு, உள்ளான ஜீவியத்தில் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்பதை போதிக்கிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். மனுஷீகமாய் போதிக்கிற மனுஷ கூட்டம் என்ன செய்வார்கள், அவர்கள் கல்லறையின் வெளிப்பிரகாரமாக நன்றாக வெள்ளை அடிப்பார்கள், ஆனால் உள்ளேயோ அவர்களுடைய வாழ்க்கை நாட்சம் எடுக்கிற வாழ்க்கை. அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் மனுஷர் பார்க்கிறபடி பார்க்கிறது அல்ல, மனுஷர் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் எந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறான், மனிதன் பார்க்கும் பொழுது எப்படி அவர்கள் முகம் இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பார்கள். மனிதர் பார்க்கிறபடி தேவன் பார்ப்பவர் அல்ல. தேவன், நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இருதயத்தின் அந்தரங்கங்களை பார்க்கிறார், இருதயத்தின் சிந்தைகளை பார்க்கிறார், இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிறார். நம்முடைய உள்ளான நோக்கங்களை அறிந்திருக்கிற தேவன், 23வது வசனத்தில் வாசிக்கலாம். 23. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இதுல சொல்லியிருக்க மனுஷீக உபதேசங்களை பாருங்கள். சுய இஷ்டமான ஆராதனை, தங்களுக்கு எப்படி ஆராதிக்கணும்னு தோணுதோ அப்படி ஆராதிக்கிற கூட்டம். ஆனால் தேவன் ஆவியோடும் உண்மையோடும் கூட தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் திருச்சபையினிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் உதட்டளவில் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவர் அல்ல. இருதயத்தை கிழித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த அதிகாரங்களில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்களோ உங்கள் உதடுகளினால் தேவனை கனம் பண்ணுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளமோ உங்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. சுய இஷ்டமான ஆராதனை, எப்படி வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம் என்று சொல்லுகிற கூட்டம் மனுஷ உபதேசம் உள்ள கூட்டம். ஆனால் தேவ உபதேசம் ஆவியோடும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் கூட தொழுது கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய தேவனை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அவரை ஆவியோடு கூட தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மாயமான தாழ்மை, நம்முடைய வாழ்க்கை மாயமான தாழ்மைக்குள்ளே போய்விடக்கூடாது. வெளியில பார்த்தா அப்படியே ரொம்ப தாழ்மைப்படுறது போல இருக்கும், ஆனால் அவருடைய உள்ளான வாழ்க்கையோ
தாழ்மை அல்ல. வெளியில தான் நான் உங்களுக்கு சலிட்டு அடிக்கிறேன், உள்ள உங்களுக்கு குழி தோன்றேன். அது மனுஷீக உபதேசங்கள், மாயமான தாழ்மை. வெளியில் அப்படியே வந்தனம் செய்வது போல, ஆனால் உள்ளே அவர்களுடைய வாழ்க்கையோ உள்ளான மனத்தாழ்மை அல்ல. தேவன் எதிர்பார்ப்பது மனத்தாழ்மை, வெளிப்பிரகாரமான தாழ்மை அல்ல, மனத்தாழ்மை. உபதேசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மனத்தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் அவர் தாழ்மையுள்ளவர். அவர் மரண பரியந்தம் நம்மை அவர் தாழ்த்தினார், அவர் தம்மை தாழ்த்தினார். அதே வண்ணமாய் நாமும் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு சரீரத்தை ஒடுக்கக்கூடிய அநேக காரியங்களை மனுஷர்கள் உபதேசிக்கிறார்கள். இப்படி செய்யுங்கள், அநேக நாட்களாய் சாப்பிடாமல் இருப்பது, அல்லது கால்கள் செருப்பு போடாமல் நடந்தே எவ்வளவு தூரம் போவது, மலைகளுக்கு செல்வது, உடலை வருத்தி அநேக காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் நம்முடைய சரீரத்தை பேணுகிறதற்கே ஒழிய ஆவிக்குரிய ரீதியில் அவைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய ஆத்மாவுக்கோ ஆவிக்கோ நம்முடைய வாழ்க்கைக்கு அவைகள் பிரயோஜனம் படாதவைகள். ஆகையினாலே மனுஷீக உபதேசங்கள் நீங்களும் நானும் விட்டு விலக வேண்டும், விலக வேண்டும். அவைகள் எவைகள் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி வாழ வேண்டும். இரண்டாவது, பிசாசின் உபதேசம். பிசாசின் உபதேசம். இந்த பிசாசின் உபதேசம் என்று சொல்லும் பொழுது அதை குறித்த சில காரியங்கள், இந்த பிசாசின் உபதேசம் உள்ளவர்கள் அவர்களை அடையாளம் காண்பது எப்படி, அவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும், அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொல்லி பார்த்தால் எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கவனிக்கும்படி கேட்கிறேன். இந்த பிசாசின் உபதேசத்தை குறித்து தேவனுடைய ஜனங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த உபதேசத்தை போதிக்கிறவர்களுடைய மனசாட்சி சூடுண்டு அவர்கள் பொய்யராய் காணப்படுவார்கள். மனசாட்சி சூடுண்டு என்று சொல்லும் பொழுது அவர்கள் இருதயம் கடினப்பட்டு போயிடும். அவருடைய இருதயம் உணர்வில்லாத ஒரு இருதயம் உடையதா இருக்கும். எத்தனை முறை அவர்களுக்கு நாம் சொன்னாலும் அவர்கள் ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடிக்கடி எதையாவது அடிச்சுட்டே இருந்தால் அந்த இடம் கடினப்பட்டு போயிடும். இப்போ ஒரு பாதையில் நடந்துட்டு போயிட்டே இருந்தால் அந்த ரோடு எப்படி அந்த ஒத்தடி பாதைனா கடினப்பட்டு போயிருதோ, அதே போல சிலருடைய இந்த பிசாசின் உபதேசம் உள்ளவர்கள் கடினப்பட்ட இருதயம் உடையவர்கள். அவர்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்களுக்கு சொல்ல போன சொரண அவங்களுக்கு அந்த இடத்துல கிடையாது. அவங்களுடைய இருதயத்தில் அவருடைய வாழ்க்கையெல்லாம் பொய்யர். அதில் சொல்லப்படுகிறது வஞ்சிக்கிற. அப்படி என்று சொன்னா இந்த உபதேசம் உள்ளவர்கள் வஞ்சிக்கிறவர்கள். இந்த பிசாசின் உபதேசத்தை போதிக்கிறவர்கள் வஞ்சிக்கிற கூட்டங்கள். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய சபை அப்படிப்பட்ட வஞ்சிக்கிற கூட்டத்தை அடையாளம் காண தெரிய வேண்டும். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கடைக்கு போகிறோம், நல்ல ட்ரெஸ் எது, நல்ல தரமான ட்ரெஸ் எது, நல்ல பாலா, இல்லை என்று சொன்னால் சாப்பிடுகிற காரியங்கள் எதெல்லாம் நல்லது அப்படி என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் தரம் பார்க்க தெரிகிறது. அதே வண்ணமாக இப்படிப்பட்ட பிசாசின் உபதேசத்தை போதிக்கிறவர்களை தரம் பார்க்க நம்முடைய திருச்சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுப்பாராக. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், முதலாவது சொல்லி இருக்கிறது, விசுவாசத்தை விட்டு அவர்கள் விலகி போக சொல்வார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போக சொல்வார்கள். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் வானத்தையும் பூமியும் உருவாக்கின ஆண்டவர் மேல் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது.
நமக்காக ஜீவனுள்ள ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்காக மரித்தார். அவர் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். அவர் பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர்கள் நம்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட இயேசுவை விசுவாசிக்காத கூட்டங்கள், அவர்களை நீங்களும் நானும் அடையாளம் காண வேண்டும், அடையாளம் காண வேண்டும். 3வது வசனம் வாசியுங்கள் பாஸ்டர். விசுவாசிகளும் 2வது வசனம், விவாகம் பண்ணாதிருக்கவும். விவாகம் பண்ணாதிருக்கவும். விசுவாசிகளும் போதும். விவாகம் பண்ணாதிருக்க அவர்கள் சொல்லுவார்கள், விவாகம் பண்ணாதே. வேதத்தில் ஆதாமை படைத்த பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு காரியம், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. மனிதன் அப்படி என்று சொன்னால், தேவன் சொன்ன வசனத்தை, தேவன் சொன்ன காரியத்தை அவர்கள் புரட்டர்களாக காணப்படுவார்கள். பிசாசின் உபதேசம் உள்ளவர்கள் அவர்கள் வேத புரட்டர்கள். வேத புரட்டர்கள் வேதத்திற்கு அப்படியே மாறாக போதிப்பார்கள், அப்படியே மாறாக போதிப்பார்கள். தேவன் திருமணம் பண்ணு என்று சொன்னால் இவர்கள் திருமணம் பண்ணாதே. ஆனால் ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன், அநேகர் இருக்கலாம் அன்னகர்கள் என்று சொல்லி சிலர் திருமணம் முடிப்பது அவர்களுடைய அழைப்பே அல்ல, அழைப்பே அல்ல. அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். இப்பொழுது ரோமன் கேத்தலிக்கில் இருக்கிறவர்கள் அவர்கள் திருமணம் பண்ணாமல் அவர்கள் ஃபாதர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் படுகிற பாடும் அவர்களுடைய ரகசிய காரியங்களும் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த கூட்டங்களே இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், எந்த நேரத்தில் ஆனாலும் ஒரு சட்டம் வரலாம், ரோமன் கத்தலிக்கில் இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாம் திருமணம் பண்ணலாம் என்று சொல்லி சட்டத்தை கொண்டு வரலாம் என்று சொல்லி யோசிக்கிறார்களாம். ஏனென்றால் அவர்களுக்கு அழைப்பு இல்லாமல் அதில் உறுதியாக இருக்க முடியாது, அதை போதனையாக போதிக்க கூடாது. உங்களுக்கு அந்த அழைப்பு இருக்குமானால் அது உனக்குள் வைத்துக்கொள், நீ அதை போதனையாக உபதேசமாக போதிக்க கூடாது. இதுதான் பிசாசுடைய உபதேசம். விவாகம் பண்ணாதிருக்க. 3வது வசனம் வாசிங்கள் பாஸ்டர். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும். இன்றைக்கு டாக்டர்கிட்ட போனா சொல்லுவாங்க, சில சாப்பாடை நீங்க சாப்பிடாதீங்க, உங்க உடம்புக்கு இதுக்கு மேல போனா உங்களுக்கு நல்லதல்ல. அது ஒரு நல்ல ஒரு டாக்டருடைய ஆலோசனை. நம்ம அநேகர் இந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், நமக்கு சிலர் ஆலோசனை கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் படைத்த போஜனங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்க வேண்டும் அப்படி என்று சொல்வதற்கு அல்ல, அதை நம்ம ஜெபம் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நீங்களும் நானும் சாப்பிட்டு விடக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நபராக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவர்கள் வந்து கொடுத்தாலும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை ஒரு நாளும் நம்முடைய வாய்க்குள்ளே போகக்கூடாது. கரங்களை வித்தியாலயிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதே வண்ணமாக வேதத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 18:28 அப்போஸ்தலர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள், எதற்கெல்லாம் விலகி இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது அதில் வேசித்தனத்திற்கு விலகி இரு. வேசித்தனத்திற்கு அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வேசித்தனமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து விடக்கூடாது. அவைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில விலகி இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும். அவைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடக்கூடாது. அவைகளுடைய செயல்கள், அந்த எண்ணங்கள், அந்த வழிகள் நம்முடைய வாழ்க்கையில திருமணமானால் நம்முடைய மனைவியோடு கூட சரியான ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். திருமணம் ஆகாத சகோதரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கை துணை வருகிற வரைக்கும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அறிந்திருக்க வேண்டும். தேவன் இவைகளை நமக்கு போதித்திருக்கிறார். அடுத்து 7வது வசனம் வாசியுங்கள். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. பிசாசின் உபதேசம் அடுத்து சீர்கேடும் கிளவி பேச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்களே கிளவி பேச்சு,
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிளவி பேச்சு. அந்த கிளவி பேச்சு எங்க வந்துடக்கூடாது? திருச்சபையின் மக்களுக்குள்ளே வந்துடக்கூடாது. தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கிளவி பேச்சு. சிலருடைய வாயை திறந்தா வள 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 வளன்னு அவங்கள ஸ்டாப் பண்றது. அடையப்பா, அவங்க நிப்பாட்டினா போதுண்டா. ஏனென்றால் சில வீடுகளுக்கு விசிட்டிங் போகும்போது அவங்க நான் ஸ்டாப்பா பேசுறத பார்த்தா நம்ம அடுத்த வீட்டுக்கு போகவே முடியாது போல இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். கிளவி பேச்சு, கட்டுக்கதை தேவையில்லாம நம்முடைய வாழ்க்கையில் பேசக்கூடாது. ஒரு ஊழியர் சொல்லுவார், வளவள பேச்சு வல்லமா போச்சு. அப்படி என்று சொன்னா, யாரு வளவளன்னு தேவனுடைய பிள்ளை பேசுறாங்களோ அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்றுமே இருக்காது. நீங்க நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு வார்த்தைகளை அடக்குகிறோமோ அவ்வளவுக்கு நமக்குள்ளே பலனை காண முடியும். பலனை காண முடியும். கணவரிடத்துல பேசலாம், அதுக்காக கணவன்கிட்ட பேசாம இருந்துடாதீங்க, மனைவிட்ட பேசாம இருந்தாங்க, பிள்ளைகளிடத்துல பேசாம இருந்துடாதீங்க. அவரிடத்துல நல்லா பேசணும் மனம் திறந்து. ஆனா தேவையில்லாத கட்டுக்கதையை பக்கத்து வீட்டில் போய் உட்கார்ந்து அந்த கதை இந்த கதை என்று சொல்லி பேசுவது அது பிசாசின் உபதேசம். அவைகளுக்கு திருச்சபை விலகி இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு காரியம், கடைசியாய் நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்களும் நானும் கை கொள்ள வேண்டும். எல்லாரும் கரங்களை தெல்ல சொல்லலாமா? ஹல்லேலூயா. திருச்சபையானது, தேவனுடைய ஜனமானது ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அவைகளை பேச வேண்டும். வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்றவைகளை பேசு. ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்றவைகளை பேசு. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்றவைகளை பேசு. அப்படி என்று சொன்னா அநேக உபதேசங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆரோக்கியமான உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள், ஆரோக்கியமான உபதேசத்தை தேடுகிறவர்கள். இந்த வேதத்துக்குள்ளே ஆரோக்கியமான உபதேசம் இருக்கிறது. இந்த இடத்துல வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்கள் தேட வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்துக்குள் இருக்கிறது. வேற எந்த ஒரு புராணங்களில் அல்ல, வேற எந்த மனுஷன் எழுதின புத்தகத்தில் அல்ல. ஆரோக்கியமான உபதேசங்கள் வானத்தையும் பூமியும் உருவாக்கின நம்முடைய தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கரங்களை அசைத்து எல்லார் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த உபதேசத்தை எவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியப்படும், பேச்சு ஆரோக்கியப்படும், செயல்கள் ஆரோக்கியப்படும், சிந்தைகள் ஆரோக்கியப்படும், வழிகள் ஆரோக்கியப்படும், சகல காரியங்களும் ஆரோக்கியப்படும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், ஞானஸ்தானம் எடுத்திருப்பார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலேயோ ஆரோக்கியமுள்ள பேச்சு இருக்காது. காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால் இந்த வேதத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டார்கள். எனக்கு அருமையானவர்களை, எவ்வளவுக்கு வேதத்தை வாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவுக்கு ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களாக இருப்போம். இந்த வேதத்தில் பார்க்கும் பொழுது வயது முதிர்ந்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் வாசிக்கலாம். 2ஆம் வசனம். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதா இருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதை உள்ளவர்கள். வயது 60 தாண்டும் பொழுது ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமாம். விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்துவா, கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த விடமாட்டா, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் நமக்கு புதிய பலனை கொடுப்பா, கர்த்தர் ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டா. இதுவரை தாங்கின தேவன் இனிமேலும் நம்மை தாங்குவா, ஏந்துவா, சுமப்பா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக முதிர் வயது உள்ளவர்கள் இருக்க வேண்டுமாம். முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும் வாசிக்கலாம். 3. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களும் இருக்கும். போதும். இதில் சொல்லப்படுகிறது அவர்கள் மதுபானத்துக்கு அடிமையாக இருந்திடக்கூடாது, பரிசுத்தத்திற்கு ஏதுவானவைகளை அவர்கள் செய்ய வேண்டும். பெண்கள் அப்படி என்று சொன்னால்
மதுபானத்தை குறித்து இதில் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், அநேகருடைய குடும்பங்களில் பண்டிகை நாட்களில் அநேகருடைய குடும்பங்களில் மது அருந்துவது வாடிக்கையான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆனால் திருச்சபைக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கரங்களை வைத்து அலையில சொல்லலாமா? அல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை, முதிர் வயதுள்ள பெண்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும். வாலிப ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும்? வாசிக்கலாம். 4 தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும். போதும் பாஸ்டர். இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாலிய ஸ்திரீகள், இளம் ஸ்திரீகள், இளம் பெண்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை கற்றிருக்க வேண்டும். புருஷர்களிடத்தில் பிள்ளைகளிடத்தில் அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். தரித்திருக்கிறவர்களாக, வீடு விட்டு வீடு அடிக்கடி நம்ம போய் நம் பல காரியங்களை பேசுகிறவர்களாக, அப்படிப்பட்ட பேச்சை குறைச்சாலே பெண்கள் நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்கும். ஆகையினால ஒரு காரியம் இதுல பாலிய ஸ்திரீகளை குறித்து, வாலிப சகோதரர்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? 6வது வசனம் வாசியுங்கள். அப்படியே பாலிய புருஷர்கள் தெளிந்த புத்தி. ஒரே ஒரு வார்த்தை தான், செல்ஃப் கண்ட்ரோல். நம்முடைய வாழ்க்கையில தெளிந்த புத்தி, செல்ஃப் கண்ட்ரோல். இந்த நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ புருஷர்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை கொடுப்பாராக. அடுத்து கடைசியா ஒரு வசனம், வேலைக்காரர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி 9வது வசனம். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல். போதும். அப்படி என்று சொன்னால் நம்மை அலங்கரிக்கணும். எந்த இடத்துல வேலை பார்க்கிறோமோ அந்த இடத்துல நல்ல வேலைக்காரர்கள் என்று சொல்லி இந்த சபைக்குள்ளே வருகிறவர்கள் பெயர் எடுக்கணும். கரங்களை வைத்து சொல்லலாமா? இந்த சபையிலிருந்து வருகிற நபர் கீழ்ப்படுகிறார், எதிர்த்து பேசவில்லை, சரியான காரியங்களை செய்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர், நல்ல ஞானமுள்ளவர் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இவைகள் நல்ல உபதேசங்கள். இப்படிப்பட்ட உபதேசங்களை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வாசித்து நம்மை வளர்க்கும் பொழுது 3 உபதேசங்கள், மனுஷ உபதேசம், பிசாசின் உபதேசம், கடைசியாய் ஆரோக்கியமான உபதேசம். எல்லாரும் எழுந்திருந்து நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எல்லாருக்கும் அந்த கிருபையை இந்த நாளிலே கொடுப்பாராக. இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரும் ஹல்லேலூயா. ஓ ஷபதி அலபலபுருவலி. எல்லாரும் எழுந்திருந்து நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஓ எச்சரிக்கையாக, ஜாக்கிரதையாக திருச்சபையானது இருக்க எங்களுடைய கண்களை திறக்கிறதுக்காய் நன்றி. எங்களுடைய சபை ஆண்டவரே, பக்கத்தில் ஆண்டவரே மார்மோன் என்ற தவறான உபதேசக்காரர்கள், அநேக உபதேசக்காரர்கள் இருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் சரியான உபதேசத்தை பின்பற்ற வேண்டும். எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள் சகோதரனே. எந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, மனுஷ உபதேசத்தில் நாங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது. அவைகளுக்கு விலகி வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருங்கள். பால்கனியில் இருக்கிறவர்கள் ஆண்டவரிடத்தில் கிருபை கேளுங்க. கிருபை இருந்தால் தான் அதில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க முடியும். ஆண்டவர் அப்பொழுதுதான் கிருபை கொடுப்பா. கிருபை கேளுங்க. அநேகர் இன்றைக்கு ஹல்லேலூயா வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். கடைசி நாட்களில் பிசாசு வஞ்சிக்கிறவன். கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல கிருபை கேளுங்க. எனக்கு கிருபை தாங்க, எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் கிருபை கொடுப்பீராக. எல்லாரும் கிருபை கேளுங்க. ஆரோக்கியமான உபதேசத்தை நான் கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்து எங்களை நடத்துவீராக. இந்த நாள் முதல் வாழ்க்கை மாறுவதாக. ரிமோ ஷபதி அலபல உருவல வருகதி. நன்றி. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாய். 3 விதமான உபதேசம். மனுஷனுடைய உபதேசம், அவர்கள் போதிக்கிறார்கள், அதன்படி செய்யவில்லை. மனுஷனுடைய உபதேசத்தில் நம்முடைய தாயை நாம் கனப்படுத்த வேண்டும். 2வது பிசாசின் உபதேசம். பிசாசு உலக பிரகாரமான தவறான உபதேசங்கள் வந்தாலும்
அவைகளின்படி நாம் நடவாதபடி ஆரோக்கியமான உபதேசத்துல 4 விதமான காரியங்கள். புருஷர்கள் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும், நல்ல ஒழுக்கமுள்ளவர்களா இருக்கணும், அவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், விசுவாசத்தோடு அன்போடு பொறுமையோடு கூட இருக்கணும். பெண்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? அவர்கள் மதுபானம் குடிக்காதபடி அவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய், வாலிப பெண்கள் வாலிப பிள்ளைகள் திருமணமானவர்கள் தன்னுடைய கணவரோடு தன்னுடைய மனைவியோடு அன்பு செலுத்த கீழ்ப்படியே. எஜமானாகிய நீங்கள், வேலைக்காரராகிய நீங்கள் உங்க எஜமானுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் உங்களை நற்கிரியைகளுக்கு மாதிரியா இருக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்துக்காக எல்லாம் கரங்கள் உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆரோக்கியமான உபதேசம் எங்க வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த, பிசாசின் உபதேசமோ மனுஷ உபதேசமோ இதை நீ செய்யாதே, நீ எதிர்த்து நில், நீ உங்க புருஷனுக்கு கீழ்ப்படியாதே, வித்தியாசமாய் செய்வார்கள். ஆனா ஆரோக்கியமான உபதேசம் இவைகளின் படி நடந்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நல்ல ஃபெலோஷிப் உண்டாக்குவார், நல்ல ஐக்கியத்தை உண்டாக்குவார். ஆண்டவரோடு கூட இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதிர்ச்சி ஆக முடியும். சில எத்தனையோ வருஷம் வந்தாலும் இப்படிப்பட்ட ஆரோக்கியமான உபதேசத்துக்குள்ள நிலைத்து நிற்க முடியல. கீழ்ப்படியாமல் முரட்டாட்டங்கள், எஜமானுக்கு கீழ்ப்படியவில்லை, கணவருக்கு கீழ்ப்படிவதில்லை, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவதில்லை, குடும்பத்தில் பிரிவினைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், இப்படிப்பட்ட உபதேசங்கள்ல இருக்கிற நீங்கள் உங்களுக்குள்ள ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். மனம் திரும்புங்கள், ஆரோக்கியமான உபதேசத்துக்கு கீழ்ப்படியுங்கள், ஆரோக்கியமான உபதேசத்தை கை கொள்ளுங்கள், ஆரோக்கியமான உபதேசம் படி நடங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா, இப்படிப்பட்ட உபதேசம் என் வாழ்க்கையில நான் நடக்கலையே, நான் இத்தனை வருஷமா வந்தாலோ இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை நான் கற்று இருந்தாலோ நான் நடக்காம இருக்கிறேனே, எனக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லையே, அன்பு இல்லையே, நான் இப்படி வரணுமே, எனக்குள்ள மாற்றம் வரணுமே. அப்படி சொல்கிறவர்கள் மாத்திரம் உங்க கரங்கள் உயர்த்தி காண்பிக்க முடியாது. வாலிப பிள்ளைகள், உங்க பெற்றோரை நீங்கள் கனப்படுத்தாது இருப்பீர்கள் என்றால், அருமையான திருமணமானவர்கள், புதிய தம்பதியார்கள் உங்க மனைவியை நேசிக்காமல் இருப்பீர்கள் என்றால், உங்க கணவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள் என்றால், முதிர் வயது உள்ள நீங்கள் ஜாக்கிரதை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், மதுபானத்தோடு கூட அஜாக்கிரதையா இருப்பீர்கள் என்றால் உங்களை ஒப்பு கொடுங்கள். எஜமானாகிய நீங்கள், வேலைக்காரராகிய நீங்கள் உங்க எஜமானுக்கு மாதிரியாய் நடங்கள். இப்படி நான் நடக்கல, என்னுடைய வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கையில் அன்பு இல்லை, ஜாக்கிரதை இல்லை, நல்லொழுக்கம் இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி கரங்களை உயர்த்தி காண்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட கரங்களை உயர்த்துங்க. இதுவரை நான் இந்த இயேசுநாதர் எனக்கு தெரியாது, என்ன உபதேசமும் தெரியாது, இந்த இயேசுநாதரை நான் ஏற்றுக்கொள்றேன், பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறணும், இந்த இயேசு எனக்கு வரணும். அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்துனுங்க. நீங்க மாத்திரம் முன்பதாக வரும்படியா, இன்றைக்கு இயேசு எனக்கு தேவை, இந்த உபதேசத்துல நான் கை கொள்றேன், என்ன ஒப்பு கொடுக்கிற சொல்றவங்க மாத்திரம் முன்பதாக வாங்க. மற்ற எல்லாரும் கரங்கள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போமாக, அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போமாய். ஆண்டவரே, இதன்படி 100க்கு 100 நாங்கள் கீழ்ப்படியணுமே. இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். இந்த உலகத்துல பல உபதேசங்கள் வரும், செழிப்பான உபதேசங்கள் வரும், மற்ற வித்தியாசமான உபதேசங்கள் வரும். அவைகள் அல்ல, நமக்கு எந்த உபதேசம் தேவையோ அந்த உபதேசத்தை கை கொண்டால் நிச்சயமா இந்த பூமியில் நாம் உப்பா இருப்போம், நாம் இந்த பூமியில வெளிச்சமா இருப்போம், இந்த பூமியில கனி கொடுக்கிறவர்களா இருப்போம். உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தின் பிதா மகிமைப்படுவார், உங்களுடைய நடக்கையே ஆண்டவர் அறிவார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல உபதேசத்தை நாங்கள் கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு பிரசங்கித்து எங்களுடைய ஊழியருக்காய் ஜெபம் பண்ணுகிற எல்லா கரங்களை உயர்த்தி அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, அவங்களுடைய மனைவி ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை இருப்பதாக விசேஷமாய் அவங்களுடைய அன்னிக்காய் ஜெபம் பண்ணுகிறையா, அந்த கேன்சர்ல இருந்து கர்த்தர் சுகமாக்க முடியா ஜெபம் பண்ணுகிறேன். இந்த முழு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்க தலைமை போதகருக்காய், அவங்களுடைய துணவியாருக்காய், பாஸ்டர் ஆலஞ்சானுக்காய், ஆண்டவரே, இந்த வாரத்தில் கடந்து போகிறேன் இந்த ஊழியங்களில் முஸ்லீம் கண்ட்ரிகளுக்கு போகிறேன், இந்த ஊழியங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபம் பண்ணுகிறையா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை பெருந்தும் இருப்பதாக. ஆமீன். பேர் எழுதாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முன்பதாக வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இதுவரை விலாசத்தை கொடுக்காதவர்கள் கொடுத்து விட்டு கடந்து போகும்படியாய் அன்பா கேட்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.